ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம அகிலோ ஒலியோ சமைக்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம் எப்படி சமைக்கிறதுன்னு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஓகே, இன்றைக்கி காலை பசேர் நம்ம அகிலோ நம்ம சமைக்க போகிறோம். ஓகே, இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாமா? ஓகே, ஸ்பெகட்டியை முதலாவது இந்த மாதிரி என்ன வச்சுருங்க, தண்ணியில் போட்டு மீன் நம்ம வேக வைக்கிறோம்ல, தண்ணியில் ஊற்றி நல்லா வேக வைக்கிறோம்ல, அதே போல் தான் இந்த ஸ்பெகட்டியை நம்ம எப்படி வேக வைக்கிறோன்னா, உப்பு 1 டீஸ்பூன், ஆயில் 1 டீஸ்பூன் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருங்க. ஓகே, ப்ரான் எடுத்துங்க, ப்ரான் எடுத்துங்க, ஊடா, அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ். இது நான் காஞ்சி சில்லி இருக்குல்ல, காஞ்ச மிளகாவை நான் அரைச்சிக்கிட்டேன் சொன்னமா வீட்டில். ஸோ நீங்கள் கடையில் கூட சில்லி ஃப்ளேக்ஸ் வாங்கலாம். பூண்டு நான் 2 பல் எடுத்துக்கிட்டேன். எனக்கு நூடுல்ஸ் குறவாக இருக்கிறதுனால நான் 2 பல் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் உப்பு, ஒரிகனோ. ஓகே, இது ட்ரை ஹெர்ப்ஸ். ஓகே, ஒரிகனோ எடுத்துக்கிட்டு ஆயில். ஸோ இந்த பொருட்கள் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. சரிங்களா? எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக. எண்ணெய் சூடாச்சு. இப்போ நம்ம பூண்டு போட்டுக்கோம். பூண்டு லேசாக வாசம் வந்த பிற்பாடு அதுக்கப்புறம் நம்ம ஊடம் போடுவோம். வாசமாக இருக்குது, ஆனால் ஒன்றும் நிறம் மாறல. பூண்டு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோ நல்லது உடம்புக்கு. ஓகே, பூண்டு கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ப்ரான் போட்டுக்கலாம். நூடுல்ஸ் போட்டுக்கலாம். நம்ம இது பூண்டு அதிகமாக சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. என்ன நல்லதுனாக்கா, நல்லா டைஜஷன் பண்ணும், ஹைப்பர் டென்ஷன் குறைக்கும், க்யூர் பண்ணும், காது இச்சிலேருந்து ரிலீஸ் பண்ணும், அப்புறம் காஃப் அண்ட் கோல்ட், ஆஸ்மா ரிலீஃப் பண்ணும், டயபெட்டிஸ்காரங்களுக்கு ரொம்ப நல்லது இது. அப்புறம் ஹை கொலஸ்ட்ரால் லெவல் குறைக்கும், கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அதை தவிர்த்து கேன்சரை வரதுலேருந்து பாதுகாக்கும், ரெடியூஸ் பண்ணும். ஸோ பூண்டு என்னைக்கும் டெய்லி நம்ம பூண்டு எடுக்கிறது சமையலில் ரொம்ப நல்லது. சரிங்களா? ஒரிகனோ போட்டுக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ், உப்பு, அனல் அவ்வளோ வைக்கக்கூடாது. அனல் ரொம்ப குறவாக தான் வைக்கணும். ஏன்னா நூடுல்ஸ் ஏற்கனவே ஸ்பெகட்டி ஏற்கனவே வந்துருச்சு. இங்கே பாருங்க, ப்ரானும் நல்லா வந்துருச்சு. ஸோ நம்ம ஜஸ்ட் மிக்ஸ் மட்டும் தான் பண்ணுறோம் இந்த ஹீட்லேயே. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. சால்ட்டெல்லாம் போட்டாச்சு, ஒரிகனோலாம் போட்டாச்சு, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது.
ஓகே ஓகே சமைச்சு முடிச்சாச்சு. இப்போ நம்ம அந்த ஸ்பெகட்டி அகிலோ ஓலியோவை எடுத்து நம்ம டிஸ்ப்ளே பண்ணலாம். பாருங்கள் நூடுல்ஸ் இவ்வளோ அழகாக இருக்குன்ட்டுன்னு. வந்து இட்டாலியன் ஃபுட் வந்து நம்மளும் சமைச்சு சாப்பிடலாம். ஈஸியாக சுலபமாக இந்த பொருட்கள்லாம் நம்ம கடையிலையும் மலேசியாலையும் கிடைக்கிது. ஸோ சமைச்சு ருசித்து சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி சமைச்சு பாருங்கள். பொருட்கள் வந்து தேவையான பொருட்கள் வந்து அவ்வளோ ரொம்ப குறைவு தான். இது அந்த ஜாமை போட்டு நீங்கள் சும்மா கிளறி எடுக்க, இந்த மீன் நூடுல்ஸ் மட்டும் அவிச்சிட்டு நல்லா கிளறி எடுக்க சீக்கிரம் சமைக்கிற ஜாமான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். Agilo is ready.